இம்பார்ட்டன்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபைன் டியூனிங். ஃபைன் டியூனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம மாடலுக்கு போறோம். இப்போ இந்த மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாடல்ல எல்லா மாடலுமே வந்து ஒரு அளவு எல்லாமே ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல், ரைட்? ஆனா எதை நோக்கி ட்ரெயின் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நோக்கி ட்ரெயின் பண்ணும். அதாவது பல பேராமீட்டர்ஸை கொடுத்து ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாடல் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இந்த மாடலோட பேராமீட்டர் என்ன, எவ்வளவு தூரத்துக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க, என்ன டைம்ல எனக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற ட்ரைனிங் டேட்டா வந்து அப் டு மே 2024. இதோட பேராமீட்டர் என்ன, இதோட விஷயங்கள் இல்லை அப்படின்னா நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு இங்க இருக்கும், ரைட்டா? ஆனா இது ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல் இல்லையா? இப்ப எனக்கு தகுந்த மாதிரி இதை நான் டியூன் பண்ணணும், எனக்கு தகுந்த மாதிரி நான் இதை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா, நான் திரும்பவும் இதை ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகேங்களா? இதை திரும்பி ரீட்ரெயின் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? ஹியூஜ் கம்ப்யூட் பவர் தேவைப்படும், ஹியூஜ் விஷயங்கள் எனக்கு தேவைப்படும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இதே மாடலை யூஸ் பண்ணணும், எனக்கு தேர்ந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்க எல்லா மாடலையுமே நான் வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போயிட்டு இந்த ஃபைன் டியூன் டாஸ்க்கு ஃபைன் டியூன் மாடல் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லா மாடலும் பண்ண முடியாது, ஒரு சில மாடல் தான் நீங்க பண்ண முடியும். அந்தந்த மாடல்ல போனீங்கன்னா அந்த மாடல் வந்து இதை ஃபைன் டியூனபிள் அப்படின்னு நமக்கு சொல்லும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாடல் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைன் டியூன் பண்ண முடியும். அப்படி உள்ள மாடலுக்கு இங்க வந்தோம் அப்படின்னா, இங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து நாம இங்க போய் ஃபைன் டியூன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இங்க நமக்கு அந்த ஃபைன் டியூன் மாடல் பாத்தீங்களா, இதுல பேஸ் மாடல், ஃபைன் டியூன். இந்த பேஸ் மாடல்ல இருந்து ஃபைன் டியூன் மாடல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒண்ணு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் GPT 4.0 அப்படிங்கிற இந்த மாடலை பேஸ் மாடலை எடுத்துட்டு இந்த மாடலை நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் முடிவு பண்ணும்போது நான் ஃபைன் டியூனுக்குள்ள வரேன். ஃபைன் டியூனுக்குள்ள வரும்போது எனக்கு இங்க கேட்கறது என்னன்னா, நான் சூப்பர்வைசர் பேஸ்ட் பண்ணணுமா, டைரக்ட் பர்ஃபார்மட் ஆப்டிமைஸ் பண்ணணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நான் சூப்பர்வைசர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பேஸ் மாடல் வேணும் அப்படிங்கும்போது என்ன வேரியன்ட் அது உள்ள, நான் டர்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நார்மலா ஜிபிடியே போதும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட ட்ரைனிங் டேட்டாவை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டாவை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ட்ரைனிங் டேட்டா வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ அந்த ட்ரைனிங் டேட்டா அப்படின்னா அது எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துவோம். இப்போ அந்த ட்ரைனிங் டேட்டா அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம இந்த கிட்ஹப்ல மைக்ரோசாஃப்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரைப்போல இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரைனிங் டேட்டா இருக்கு. அவங்க கொடுத்துருக்குது என்ன, இங்க போய் பார்த்தோம்னா இங்க பாருங்க, மெசேஜ் ரோல். இதோட ரோல் என்ன, சிஸ்டம். ஓகே, கண்டென்ட், அந்த அதுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு அந்த கண்டென்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஜேசன்ல. ஓகேயா, அது ஒண்ணு. அடுத்து ஒன்னு அப்புறம் ரோல் என்ன, யூசர். கண்டென்ட் என்ன, இதான் கண்டென்ட். ஓகே, இப்போ ஒவ்வொரு கேள்வியும் இந்த மாதிரி வாட் இஸ் மஸ்ட் சி இன் பாரிஸ் அப்படின்னு அவர் கேட்டார்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன மாதிரி பதில் வரணும் அப்படிங்கிறத நாம டியூன் பண்றோம் இப்போ மாடலை. ஓகே, ஒன்னு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தான் டியூன் பண்றோம். இது ஒண்ணு. ஓகே, இது இல்லாம நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. ஓகே, நான் இதை வேலிடேட்டும் பண்ணலாம் while I tune or while I try. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு வேலிடேஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஓகே, நான் அதையும் காமிச்சிடுறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு வேலிடேஷன் டேட்டாவும் எழுதுனேன். இது நான் என்னோட இதில் வச்சிருக்கேன். இப்போ இந்த இதை வேலிடேஷனுக்கு நான் ட்ரெயின் பண்ணும்போதே என்னோட டேட்டா கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் வந்து வேலிடேட் பண்றேன். ஓகே, இதை தான் நான் வந்து வேலிடேஷன்ல வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இங்க போயிட்டு ஆட் ட்ரைனிங் டேட்டால, ஓகே, நான் போயிட்டு ஃபவுண்டரிலேருந்து இல்லது எனக்கு ஒரு எங்க வேணும் அப்படின்னா என்னோட டிராவல் டேட்டா இதை வச்சுக்கோ, இதை நான் வந்து என்ன பண்ணலாம், அப்ளைன் கொடுத்துடலாம். அப்புறம் வேலிடேஷன் டேட்டாக்கு வந்து என்ன வேலிடேஷன் டேட்டா அப்லோடும் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் டேட்டாவையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபவுண்டரிக்குள்ள போயிடுறேன். ஏற்கனவே நான் வச்சிருக்கிறதுனால அந்த ஃபவுண்டரிக்குள்ள டேட்டாவை எடுத்துக்கிறேன், அப்ளை கொடுத்துட்டு. இப்போ இது ரெண்டையும் நான் கொடுத்துட்டு, ஓகே, இதை நான் என்ன பண்ணலாம்னா இதை நான் டைரக்டா ஃபைன் டியூன் பண்ண சொல்லலாம்.
இல்லை எனக்கு டெடிகேட்டடா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு நான் ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஆட்டோ மோட்ல நான் கொடுத்துடலாம். ஆட்டோனா அது ஆட்டோவா என்ன கம்ப்யூட் வேணுமோ என்ன லெவலுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா it took about a few hours to fine tune. Depends on the volume of content. நம்ம என்ன கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைன் டியூன் பண்ண சொல்றோமோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு என்னுடைய ஃபைன் டியூன் மாடல்ல போயிட்டு ஓகே ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு எடுக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes எடுத்துச்சு இந்த ஃபைன் டியூன் பண்றதுக்கு. அதுக்கான டோக்கன் நான் செலவு பண்ண டோக்கனை வந்து 16,000 டோக்கன் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த அளவுக்கான கம்ப்யூட் பவர் வந்து எனக்கு பின்னாடி யூஸ் ஆகிருக்கு. ஒரு தடவை தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது மேட்ரிக்ஸ்குள்ள வந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்து ட்ரெயின் பண்ணும்போது லாஸ் ஆச்சு, என்ன வந்து வேலிடேஷன் நடந்துச்சு, எவ்வளோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் எனக்கு இங்கே இருக்கு. என்னோட லாக் உள்ள வந்த ஃபுல் லாகும் எனக்கு இங்கே இருக்கு. ஓகே, இது செக் பாயிண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே வரும். ஓகேங்களா, இது ஒண்ணு. இதுதான் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ற விதம். இப்போ மாடலை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுப்போம், இல்ல மாடலை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, இது பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், பிளே கிரவுண்டுக்கு வரேன். இந்த பிளே கிரவுண்டுக்கு வந்துட்டு இப்போ நான் பண்ண போறது என்ன அப்படின்னா ஓகே எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ChatGPT 4.0 மாடலை தான் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இங்க ஓகே வாட் கேன் ஐ டூ, நான் ஒரு கான்டெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கான்டெக்ட் செட் பண்ணிட்டு நான் இது என்ன பண்றேன்னா அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். இதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீ வந்து டிராவல் அசிஸ்டன்ட் எனக்கு என்ன பண்ணணும், வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணணும், லோக்கல் அட்ராக்ஷன் சொல்லணும், கல்ச்சரல் நார்ம் சொல்லணும். நீ என்ன பண்ணக்கூடாது, ஹோட்டலோ ஃபிளைட்டோ ரெண்ட் காரோ ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்டேஷனோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா இது பாருங்க, இப்ப நம்ம போய் கொடுக்கும்போது நான் கேட்கிறேன் இங்க ஓகே வேர் டு ஐ ஸ்டே இன் ரோம் அப்படின்னு இதே ப்ராம்ப்டை கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து பதில் வரும். ரைட்டா, ஓகே ஒரு பதில் வருது. ஓகே, ஐ கேனாட் ரெக்கமெண்ட் அ ஹோட்டல் அப்படின்னு வருது. வரக்கூடாது, ஏன் வருதுன்னு தெரியல. ஓகே ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டு ஜெனரிக்கா ஒன்று எடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ போயிட்டு நான் இங்க கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே வரும். ஓகே, இது வந்து ஒன்னும் நமக்கு வரக்கூடியது. ஆக்சுவலா இப்படி வரக்கூடாது. இது வந்து ஃபைன் டியூன் மாடல் இருந்து எடுக்குதா, என்ன பண்ணுது, எங்க கேட்ச்ல இருந்து எடுத்து வருதான்னு தெரியல. ஓகே, யூஸ்வலா எடுத்தா இதுக்கு மோர் டீட்டெயில் வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மோர் டீடைல் வரும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி வரும். இதான் கரெக்டான ரெஸ்பான்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்படிதான் வரும். ஓகே, ஸோ எந்த கான்டெக்ட் எதுவுமே கொடுக்கலன்னா இப்படிதான் வரும். அதுக்கப்புறம் நாம கான்டெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நீ இதுதான் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு எனக்கு அதை கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் போயிட்டு வேற ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான மாடல் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். இதெல்லாம் வந்து நமக்கு மாடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இது ஜெனரிக்கா நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். இப்போ இதே நான் ஒரு ஃபைன் டியூன் மாடல் அப்படின்னு கொண்டு வந்துட்டு ஃபைன் டியூன் மாடல்ல இதே கண்டிஷன்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இந்த ஃபைன் டியூன் மாடலுக்கு போயிட்டு இந்த ஃபைன் டியூன் மாடல்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த மாடலை எடுத்துட்டு இந்த மாடலை ஒன்று நான் இங்கேருந்து இப்படியும் போய் டிப்ளாய் அப்படின்னு கொடுத்து டிப்ளாய் பண்ணலாம். இப்படியே போயிட்டு எனக்கு டிப்ளாய் அப்படின்னு கொடுத்து டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த மாடல் தனியா டிப்ளாய் பண்ணும். நீங்க அதே மாடல் பழசு வச்சிருக்கோம் அதுல யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இப்படிதான் பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் டிப்ளாய் பண்ணணும். ஏன்னா இது உங்களோட மாடல் இல்லையா, இங்க டிப்ளாய் பண்ணணும். அல்லது நீங்க எப்பவும் போல இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிப்ளாய் ஃபைன் டியூன் மாடல் இருக்கு பாத்தீங்களா, இதுல கொடுத்தீங்கன்னா உங்க மாடல் வரும். இங்கேருந்தும் நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்ல நீங்க எங்கேருந்து வேணுமோ டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த மாடல் நமக்கு ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல வர்றதுக்கு ஃபியூ
10 to 15 மினிட்ஸ் கூட ஆகலாம் சில சமயங்கள்ல. ஓகே, இங்க வந்து இந்த மாடல் வந்து நமக்கு கரெக்டா இன்ஜெஸ்ட் ஆகி கரெக்டா இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பிளே கிரவுண்ட் கொடுத்து இங்கேருந்தே டைரக்டாவும் நாம பண்ணோம்னா இப்போ இந்த மாடலுக்கான கான்டாக்ட் செட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் வேர் டு ஐ ஸ்டே இன் ரோம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா எனக்கு இது அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்களா, முன்னாடி எனக்கு ஒண்ணு அது மாதிரி வரும் பாருங்க, இது மாதிரி எனக்கு வரணும். இதெல்லாம் எங்க இருக்கு, நம்மளுடைய அந்த ஜேசான் ஃபைல் பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் அந்த ஜேசான் ஃபைல் எங்க இருக்கு, இதே கேள்வியை கேட்போம். ஓகே, இப்போ இந்த கேள்வி இருக்கு இல்லையா, ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம், இதே கேள்வியை நம்ம கேட்போம், கேட்டா என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த கேள்வியை போய் நான் இங்க ஃபைன் டியூன் பண்ணதுல போய் கேட்டேன் அப்படின்னா என்ன பதில் வருது, ஓகே, எனக்கு பதில் இப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ நாம ஒரு மாடலை ஃபைன் டியூன் பண்ணிட்டு அந்த மாடல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவை தகுந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ ஃபைன் டியூன் பண்ண மாடல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். ஓகே, what is the best way to get around the city? ஓகே, ஸோ மெட்ரோவில் போங்க, இது பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, வேற எந்த ரெக்கமெண்டேஷனும் அது கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, கேன் யூ ப்ரொவைட் மீ okay, let's see what it says. So I cannot provide a specific hotel recommendation, okay, accommodation in neighborhood அப்படிங்கிறது நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம அப்படிதான் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஃபைன் டியூன் மாடல்லையும் சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கான்டெக்ஸ்டும் அப்படிதான் செட் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளுடைய மாடல்ல நம்ம ஃபைன் டியூன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபைன் டியூன் டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த கேள்வி 2 விதமான கேள்விகள் வரும் இந்த இடத்துல. நான் ஃபைன் டியூன் பண்றது பெஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபைன் டியூன் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லியர் தேன் த ரேக். ஓகே, ஸோ ஏன்னா ஃபைன் டியூன் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் கம்ப்யூட் பவர் தேவைப்படும். ஒரு தடவையும் நீங்க உங்களுடைய கொஷின்ஸையோ மற்ற விஷயத்தையும் நீங்க மாத்தணும் அப்படின்னா அந்த இதை திரும்பியும் ரீட்ரெயின் பண்ணணும். ரீட்ரெயின் பண்றதுக்கு அந்த கம்ப்யூட் பவரும் அதுவும் நமக்கு திரும்ப திரும்ப தேவைப்படுறதுனால அது வந்து நமக்கு லிட்டில் பிட் காஸ்ட்லியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேகை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸிங் மட்டும்தான் நடக்கும். இண்டெக்ஸிங் நடந்து டேட்டாபேஸ்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை லுக் பண்ணி அதை வந்து எல்லாம் நமக்கு கொடுத்து அதுலேருந்து நம்ம பெஸ்ட் ரேங்கிங் பண்ணி இல்லை அந்த ரேங்கிங்லேயே நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்ட் ஆஃப் த அவுட்புட்டை நாம கொண்டு வரலாம். அதுல நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம பேக் எண்ட்ல எந்த மாடலை வேணுமோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபைன் டியூன் யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் ஃபைன் டியூன் யூஸ் பண்ணணும். ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் கேஸ் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சில விஷயங்கள சில இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், அதுக்கு கரெக்டான அக்யூரசி ஆஃப் ரிசல்ட் வரணும். ஒரு தடவை பண்ணும் போது கரெக்டான ரிசல்ட் வரணும், எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபைன் டியூன் பெஸ்ட். ரேக்கை பொறுத்த வரைக்கும் நாம டேட்டா வாங்கி நம்ம கொடுக்கும்போது ரேக் பெஸ்ட். நம்ம எப்படி என்ன யூஸ் கேஸை பொறுத்து தான் அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஹை லெவலா ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட் இல்லை காஸ்டிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் இஸ் லிட்டில் பிட் ஹையர் தென் ரேக். ஓகே, இதுதான் இந்த ஓவரால் விஷயங்கள் நம்ம பார்த்தது. பாஸ் ஹியர், எனி கொஸ்டின்? ஓகே, ஆக்சுவலா அந்த ஃபைன் டியூனிங்ல மாடல்ல போயிட்டு அந்த வேலிடேஷன்ஸ் அதெல்லாம் போறதுனால அதோட கம்ப்யூட்டேஷன்ஸ் அதிகமாக அதனால காஸ்ட்லியா இருக்கா? ஆமா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல்ல வந்து நம்ம வந்து டியூன் பண்ணோம்னாலே நமக்கு கம்ப்யூட் பவர் தேவைப்படுது இல்லையா. இப்போ இந்த கம்ப்யூட் பவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி வந்து இப்போ இந்த 1.5 hours 2 hours ரன் ஆயிருக்குல்ல, இது இந்த டோக்கன் அந்த டோக்கன் அளவுக்கு ரன் ஆயிருக்குல்ல. இப்போ அதுக்கான காஸ்ட் யாராவது கொடுத்தானே ஆகணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாடல் பிக் பண்ணும் போதே வந்து
நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ரிசோர்ஸ்ல வந்து அது லோட் ஆயிருது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது அடிஷனல் கம்ப்யூட்டேஷன்ஸ் நடக்குது. ஆமா, நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல கம்ப்யூட் பவர் போகும் அதுக்கு. ஓகே. ரேங்க் பண்ணும்போதும் அஷூர் ஏஐயோட அஷூர் சர்ச்சா அஷூர் எக்ஸிங் சர்ச் தானே, சர்ச் தானே. அது உங்களுக்கு காஸ்ட், நோன் காஸ்ட் தானே அது உங்களுக்கு. இண்டெக்ஸிங் மட்டும் பண்றதுனால லிட்டில் பிட் லெஸர் தன் திஸ். ஆமா, இண்டெக்ஸ் பண்ணும்போது ரேம்ப் ஆகிடும், அப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் தானே, வெக்டர் டேட்டாபேஸ் தானே பேக் எண்ட்ல. ஓகே. ஓகே, யாரும் பண்ணி பார்க்கல அப்போ இண்டெக்ஸிங் ரேக்கிங் யாருமே பண்ணி பார்க்கல. அங்கெல்லாம் காலேஜ்லயே ரேக் பண்ணதில்ல, இங்கே பண்ண சொல்றீங்களா? என்னப்பா, ஒரு 4 லேப் போட்டிருக்கேன். கீழே போட்டிருக்க 2 லேபும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேக். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ராம்ப்டிங் பண்ணிட்டு அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுங்க. கீழேந்து போங்க. ஓகே, ஆர்டர் வந்து லாஸ்டா போட்டது ஃபர்ஸ்ட், அடுத்து போட்டது செகண்ட், அதுக்கு அடுத்து போட்டது அடுத்து, அதுக்கு அடுத்து போட்டது அடுத்து. ஓகே, ஆர்டர் வந்து கீழேந்து நான் போட்ட லிங்க். ஓகே, 1 2 3 4 ட்ரை பண்ணி பாருங்க.